பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய வெள்ளிக்கிழமை நாள் அனைவருக்கும் ஒரு நன்னாளாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்து எங்கள் ஜைரி 90 நண்பர்கள் வட்டத்தின் அதிகாலை நேர சைக்கிள் சவாரி, அதைத் தொடர்ந்து வைத்திய ஆலோசனை. நாங்கள் நேற்று ஒரு மோட்டார் பைக்கில் பயணம் கொண்டு போனோம். போய் கோமாரியில் வார டைமில் ஒரு கச்சாங்கோட்டை வச்சு இடுப்புள்ளி எழுவித்துட்டு இருந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்து நம்ம இந்த கச்சாங்கோட்டையை வந்து கட்டாயம் வந்து ப்ரொமோட் பண்ணணும். வேண்டா ஒரு சின்ன சின்ன பேக்கில் இப்போ வந்து பிஸ்னஸ் ஒன்று நடக்குது. ஒரு பேக்கில் நூறுரூவா கூட சரியா ஒரு ஆளுக்கு தேவையான அளவு தானே அது. ஒரு ஆளுக்கு தேவையான அளவு கச்சாங்கோட்டை தானே அது. உண்மையாக வந்து இந்த நிலக்கடலைன்னு சொல்கிறோம் நம்ம சரியான தமிழ், நம்ம பொதுவாக பாவிக்கிற கச்சாங்கோட்டைன்னு சொல்லி. அது வந்து இப்போ நம்ம ஊர்களில் அடிக்கடி எல்லா வீட்டுகள்லையும் கச்சாங்கோட்டை சாப்பிட்ற வீதம் கொஞ்சம் கூட இருக்கு. அது அந்த வறுத்து விற்கிறாக்களும் இருக்கு. அப்போ அவங்களுக்கும் ஒரு உழைப்பு. அது இலகுவாக கிடைக்கக்கூடியது, அது சீப்பானது தான். இந்த நட்ஸுகளில் நம்ம பெரிய நட்ஸுகள் வந்து பாதாம், பிஸ்தா, கஜு எல்லாம் எல்லாராலையும் வாங்கி சாப்பிடலாம். ஆனால் இது வந்து அதே மாதிரியான சாமான் அவ்வளவும் இருக்கு. இப்போ நம்ம கஜுவில் இருக்கிற அதே தேவையான அவசியமான எல்லாம் இந்த கச்சாங்கோட்டையில் இருக்கு. அப்போ நாம அதை சொன்னால் அதை கட்டாயம் டெய்லி ஒரு ஆள் சாப்பிட்டு வர. அதுலேயும் முக்கியமாக இந்த வயது போன ஆட்கள் வந்து சாப்பிட்றது கடும் முக்கியம். அதில் பல அட்வான்டேஜ். அதில் முதலாவது அட்வான்டேஜ் என்னன்னா அதில் மொனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு ஒன்று இருக்கு. அதாவது நிரம்பாத கொழுப்பமிலம், அதுலேயும் எளிய சின்ன சின்ன மூலக்கூறுகள். அது வந்து ஹார்ட்டுக்கு அதை ஹெச்டிஎல கூட்டுற சாமான். நம்ம சொல்லுவோம் நல்ல கொலஸ்ட்ரோலை உடல்ல கூட்டுறது தான் இந்த கச்சாங்கோட்டை இருக்கிற எண்ணெய். சரியானே? கெட்ட கொலஸ்ட்ரோலை குறைக்கும். மறைவுமா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வாரது வீதத்தை குறைக்கிற ஒரு எண்ணெய் தான் அதில் இருக்கிறது. இப்போ நம்ம எள்ளு எண்ணெய், அதே மாதிரி கஜூவில் இருக்கிற மாதிரி ஒரு சாமான் தான் அது. அப்போ நம்ம சீப்பாக கிடைக்குது, இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு எண்ணெய் இருக்குது. அது நாங்கள் கட்டாயம் சாப்பிட்றத நாங்கள் ப்ரொமோட் பண்ணணும். ஒன்று. மற்றது வந்து சுகர்காராக்களுக்கு இதில் வந்து இந்த கச்சாங்கோட்டையில் இருக்கிற கலோரி வந்து சக்தி வந்து இப்போ சடுனா கூட சீனியை கூட்டாது. இப்போ நார்மலாக நாம் ஒரு ஸ்வீட் எடுக்கோம் அல்லது ரைஸ் எடுக்கோம், ரொட்டி எடுக்க போல அது வந்து டிரெக்டாக குளுக்கோஸை கூட்டும். கச்சாங்கோட்டையில் இருக்கிற அந்த கலோரி வந்து ஃபைபர் கூட இல்லை, நார்ச்சத்து கூட இருக்கு. அதால் வந்து ஸ்லோவாக தான் உங்களோட பிளட்ல அந்த கலோரி ஏற்படுத்தும். அதால் டயபெட்டிக் ஆகளுக்கும் ஒரு குறித்த அளவு, நான் சொல்கிறேன் அந்த 100 ரூபாய்க்கு விற்காங்க அந்த பேக்கெட்டுக்கு தானே, அது டெய்லி எடுக்கிற அளவு வந்து உங்களுக்கு பசித்தன்மையை ஃபைபர் கூட இருக்கிறதால குயிக்காக பசிக்காது. இப்போ டயபெட்டிக் ஆகல பிரச்சனை என்னன்னு அடிக்கடி பசிக்கிறேன், என்ன குறையத்தானே மாப்பொருள் திங்க சொல்கிறேன், அதால் அவங்களுக்கு அடிக்கடி பசிக்கிறேன். அப்போ இது வந்து இந்த பசிக்கிற வீதத்தையும் கொஞ்சம் நம்மளுக்கு குறைக்கும். அதால் நம்மளுக்கு அது ஒரு அட்வான்டேஜ் வந்து சுகரையும் வந்து கடுமையாக கூட்டாது. அது தேவையான கலோரியை நமக்கு தரும். நான் சொன்ன மாதிரி இந்த ஃபெட் அதில் இருக்கிற எண்ணெய் வந்து ஆரோக்கிய எண்ணெய், அதுல இருந்து வர கலோரி வந்து நம்மளுக்கு கூடிய அளவு கலோரி கிடைக்கும் கொஞ்சம் உணவாக இருந்தாலும். இப்போ நம்ம சோறு வந்து பெரிய அளவு சாப்பிட்டா தான் அந்த கலோரி கிடைக்கும். ஆனால் எண்ணெயிலேருந்து வர கலோரி வந்து கொஞ்சம் அமௌண்ட்லேயே கூட கலோரி கிடைக்கும். அதால் எங்களுக்கு அந்த உடம்புக்கு தேவையான சக்தியை அது தரும். அடுத்தது வந்து அதில் இருக்கிற முக்கியமான சாமான் கனிவுப்புகள். அதில் மெக்னீசியம், பொஸ்பரஸ் வந்து கடும் கூட இருக்கு. சரியா? இப்போ மெக்னீசியம் குறைபாடு வந்து கடும் எல்லா இடத்துலையும் மெக்னீசியம் குறைபாட்டு அறிகுறிகள் கூட. உதாரணமாக தசை நோவு, களைப்பு, சோர்வு, இதுக்கெல்லாம் வந்து மெக்னீசியம் இப்போ பவுடர், மெக்னீசியம் டேப்லெட், எல்லா விட்டமின்ஸ்களையும் இப்போ மெக்னீசியத்தை ஆட் பண்ணுறாங்க. முக்கியமாக வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அல்லது எக்ஸசைஸ் செய்கிறார்களுக்கெல்லாம் மெக்னீசியம் வந்து கட்டாயம் தேவை, ஏன்னா தசைக்கலங்கள் இயங்குறதுக்கெல்லாம். அதனால வந்து இயல்பாகவே இதில் இயற்கையாக ஒரு மெக்னீசியம் கிடைக்குது. அடுத்து இந்த நம்ம கூடுதலாக வந்து கச்சாங்கோட்டை எல்லாம் வந்து நம்ம கெமிக்கல் பாவனை எல்லாம் இல்லை. அப்போ அது நம்மளுக்கு உண்மையாக ஆரோக்கியம், மற்ற இதுகளை விட ஆரோக்கியம். அப்போ அது ஒன்று. மற்றது வந்து அதில் இருக்கிற விட்டமின்ஸ்களில் முக்கியமாக வந்து விட்டமின் இடிக்கு அடுத்தது நியாசின் என்ற ஒரு விட்டமின் பி3 நியாசின் ஒன்றுக்கு. அந்த நியாசின் வந்து அந்த பிரெயின்ட காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன், நம்மளுக்கு கூடுதலாக வயசு போகக்குள்ள அந்த ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் ஆகுறது, சரியா, நினைவாற்றல், ஞாபக சக்தி, இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து நம்மளுக்கு டிக்ளைன் ஆகும், குறைஞ்சிட்டே போகும் ஏஜோட. இது வந்து கச்சாங்கோட்டை இருக்கிற அந்த விட்டமின் அந்த நியாசின் வந்து பிரெயின் கொக்னிட்டிவ் ஃபங்க்ஷனு கட்டாயம் தேவையான சாமான். சரியானே? அப்போ அது ஆகக்கூட இருக்குது இதில் கச்சாங்கோட்டையில். அப்போ அது வந்து நம்மளோட அந்த ஏஜ் ஆகளுக்கு கடும் பெனிஃபிட். அது இப்போ நம்ம 60+ ஆகக்குள்ள அந்த தன்மையெல்லாம் நம்மளுக்கு எல்லாருக்கும் வர தொடங்கும். அதனால அது ஒரு அட்வான்டேஜ். அடுத்தது விட்டமின் இ வந்து மலட்டுத்தன்மை. சரியானே? இப்போ சில ஆக்களுக்கு வந்து ஆண்மைத்தன்மை, பன்மைத்தன்மையெல்லாம் குறைய இருக்கிறதானே. அந்த விட்டமின் இ வந்து மலட்டுத்தன்மையை நம்மளுக்கு இல்லாமல் செய்கிற சாமான் ஒன்று தானே அது. அப்போ விட்டமின் இயும் கூட இருக்கு. இப்போ விட்டமின் இ வந்து கூட முடி வளர்றதுக்கெல்லாமாக விட்டமின் இ கேப்சியூலை வந்து முடி வளராத இடங்கள் எல்லாம் போடுவாங்க. அதை தோல் ஸ்கின்னுக்கு கட்டாயம் தேவையானது. அதோட ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது கலங்கள் வந்து வயசாகிறதையும் கூட டிலே பண்ணும்.
உதாரணமாக நம்ம உடற்கலங்கள்னு சொல்லக்கூட நம்ம மொத்தமாக ஏஜிங் நம்ம வயசாகிறத காட்டாது அந்த விட்டமினியும் பயோட்டினும். அப்போ இப்படி பல வகையான அந்த முக்கியமான அதுலேயும் நம்ம ஏஜுக்கு இப்போ 50+ நம்ம எல்லாரும் இப்போ அப்படியான நம்ம ஏஜுக்கு வந்து இதை நாங்கள் கட்டாயம் எடுக்கணும். பெரிய கோஸ்ட் இல்லை, டெய்லியாக நாம் அந்த பேக்கெட் நான் சொல்கிறேன் அந்த 100 rupees சின்ன அமௌண்ட் தானே அது. அப்போ அதிகமாக எடுக்கக்கூடாது, எல்லா உணவும் தான் அதிகமாக எடுக்கக்கூடாது வந்து நம்மளுக்கு பாதிப்பாக தான் வரும். ஏன்னா கலோரி கூட தானே இழைக்கிறது. அப்போ அதனால சிறிய அமௌண்ட் வந்து நாம் டெய்லி சாப்பிட்டு கொள்ளணும். மற்ற அதில் ப்ரோட்டீனும் இருக்கு, புரதமும் இருக்கு. புரதம் வந்து நம்மளுக்கு நோமல் இப்போ கார்போஹைட்ரேட் இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் பயம். உணவுகளில் மாப்பொருள் உணவு, இனிப்பு, குளுக்கோஸ் உள்ள உணவுகள் நம்மளுக்கு டேஞ்சர். இப்போ இதில் வந்து ப்ரோட்டீன் தீக்கி, அப்போ ஒரு தாவர ப்ரோட்டீன் அதுவும். அப்போ நம்ம விலங்கு ப்ரோட்டீன், இறைச்சி, மீன், முட்டை அந்த விலங்கு ப்ரோட்டீனை விட தாவர ப்ரோட்டீன் வந்து நம்மளுக்கு ஆரோக்கியமானது. இப்போ பருப்பு, கடல் அதுகள் இருக்கிற மாதிரி. ஆகவே அந்த அட்வான்டேஜ் இருக்கிறதால நாங்கள் கச்சாங்கோட்டை சாப்பிட்றத எடுக்கணும். அதில் முக்கியமாக இந்த சோல்ட் போட்டு எண்ணெயில் வதக்கினதுகள் எடுக்கப்படாது. அது அங்கால திருப்பி நோய் ஆக்கிடும். இப்போ உப்பு அப்படிங்கிறது வறுத்து பேக்கெட்டில் பண்ணி டேஸ்ட் பண்ணது, ஒரு பாகு போட்டு இனிப்பு போட்டது அப்படி எடுக்கக்கூடாது. இந்த பெனிஃபிட் போய் மற்ற பக்கம் நம்மளுக்கு அது பாதிப்பாக சேரும். அதால் இயற்கை அவிச்சு சாப்பிட்றது அது வறுத்தது ரெண்டும் பிரதான சொல்றேன். உண்மை என்னன்னு சொல்லிச்சுன்னா நம்ம உடம்புல வந்து கொலஸ்ட்ராலோ கொழுப்போ உற்பத்தி செய்யப்படுறது வந்து குளுக்கோஸ்ல இருந்து. அதாவது மாப்பொருள் உடைஞ்சு குளுக்கோஸா வந்து அல்லது இனிப்பு உள்ள உணவுகள் சுக்ரோஸ், உதாரணமா நம்ம சீனி எல்லாம் வந்து சுக்ரோஸ் தானே. அப்போ அதுல இருந்து வர குளுக்கோஸ் உடைஞ்சுதான் இந்த கொலஸ்ட்ரால் உற்பத்தி, ட்ரைகிளிசரைடு கொழுப்பு உற்பத்தி எல்லாம் நடக்குது. நான் முந்தைய முறை ப்ரோக்ராம் நம்ம எடுக்கிற டிரெக்டான கொழுப்பு மலத்தோடையும் சில டைம்ல போயிடும், எல்லாம் உடம்புல உறிஞ்சிப்பட மாட்டா. ஆனா எடுக்கிற குளுக்கோஸ் வந்து எல்லா உடம்புல போய் சேரும். மாப்பொருளும் அப்படியே ஃபுல்லா உறிஞ்சிப்படும். அதுதான் கடும் டேஞ்சர். அதால அந்த ஈரல்ல தான் அந்த ட்ரைகிளிசரைடு கொழுப்பு உற்பத்தி ஈரல் நடக்கிறது. இதுதான் டேஞ்சர். அதாவது உடற்பருமனுக்கும் பிரதான காரணம், ஹார்ட் பிரச்சனைக்கும் பிரதான காரணம் அந்த ஸ்வீட்ஸ் அதிகமாக எடுக்கிறது, மாப்பொருள் எடுக்கிறது தான். அப்போ அது வந்து கொலஸ்ட்ரால் இன்டர்னல் ஃபெட்டுங்கிற, அதாவது பொடி வந்து உற்பத்தி செய்கிற ஃபெட்டாலாம் நம்மளுக்கு பாதிப்பு, வெளியே இருந்து எடுக்கிற ஃபெட்டால வந்து நம்மளுக்கு பாதிப்பு குறையும். அதெல்லாம் இப்போ இந்த இவங்க டயட் செய்கிறாக்கெல்லாம் அதிகமாக பாருங்க, மெயினாக கார்போஹைட்ரேட்டையும் ஸ்வீட்ஸையும் தான் கட் பண்ணி சொல்லுவாங்க. ப்ரோட்டீன் மற்ற ஃபிஷ் அது எல்லாத்தையும் கூட சாப்பிட சொல்லுவாங்க. உதாரணமாக நம்ம இப்போ முட்டையெல்லாம் 2 முட்டை 3 முட்டை சாப்பிட சொல்றாங்க, ஒரு உணவாகவே சாப்பிட சொல்றாங்க. முந்தைய காலத்துல முட்டையில கொலஸ்ட்ரால் மஞ்சள் கொலஸ்ட்ரால் டேஞ்சர் சொல்லிச்சுன்னு, அந்த கொலஸ்ட்ரால் டிரெக்ட் எஃபெக்ட் பண்றதில்ல. இப்போ மாப்பொருளை தான் மெயினாக நாங்கள் குறைக்கணும். அந்த வகையில் இந்த நட்ஸுகள் வந்து நாங்கள் இருக்கிற உணவுகளில் டெய்லி இந்த தானியங்களை சேர்த்துக்கொள்ளணும். அதிலே நம்ம லாபகரமாக கிடைக்கக்கூடிய தானியங்களை நாங்கள் உணவுல டெய்லி சேர்த்துக்கணும். ஏஜால் ஆகிற கட்டாயம் இந்த கடலை, பயிறு, பாசிப்பயிறு, பருப்பு வகைகள், அவரை வகைகள், அப்படி அந்த தானியங்கள் கொட்ட வகைகள் உள்ள அந்த உணவுகளை நாங்கள் உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கொள்ளணும் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.